வணக்கம். ஆ மார்க்கெட் அனாலிசிஸ் இன்னையோடதும் பேட்டர்ன் நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் குயிக்கா பார்த்துடலாம். ஓகே. ஸோ நம்ம நேற்றுக்கே வீடியோவில் தெளிவாக பார்த்துருந்தோம் இல்லை நம்ம தெளிவாக வீடியோவில் நிஃப்டியோட லெவல்ஸும் சென்செக்ஸோட லெவல்ஸும் ப்ராப்பராக கொடுத்துருந்தோம். இன்னைக்கோட டார்கெட் வந்து 25,930 நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லையும் அதே மாதிரி 84,300ங்கிறதையும் லெவலாக கொடுத்துருந்தோம். அது ப்ராப்பராக வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ப்ராப்பராகவே இன்னைக்கு மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ இதுதான் மார்னிங் டெலகிராம்லையும் லைவ்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். நம்மளோட டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து மேல அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் எதுவும் கிடையாது, டவுன் சைடு தான் இன்னைக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அப்டேட் பண்ணியிருந்தோம். இதுல இருந்து 25,975 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும், 25,930 வரைக்கும் டேரக்டா டவுன் ட்ரெண்ட் தான் அப்படிங்கிறத தெளிவாகவே கொடுத்துருந்தோம். மார்க்கெட் அதே டைரக்ஷன்ல தான் ப்ராப்பரா மூவ் ஆச்சு. அந்த டைரக்ஷன்ல ப்ராப்பரா மூவ் ஆகி 25,930ங்கிற டார்கெட்டை ஹிட் ஆச்சு. ஸோ அதை ஹிட் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட் ஒரு சைட் வைஸ்ல 975 அப்புறம் 938 பண்ணிச்சு. ஓகே. அதை ஹிட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு மார்க்கெட் ஒரு சைட் வைஸ்ல போயிடுச்சு. இதுல இருந்து கரெக்டா அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு சைட் வைஸும் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே. ஸோ இதுதான் நம்ம நேற்றுக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இதுதான் நம்மளோட ரேஞ்சுங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே பேட்டர்ன்ல இன்னைக்கு நிஃப்டி வந்து ட்ரேட் ஆயிருக்கு. சென்செக்ஸும் கூட அதே பேட்டர்ன் தான். ஓகே. அதே பேட்டர்ன் ட்ரேட் ஆயிருக்கு. நம்ம நேற்றுக்கு பார்த்தது இதுல வந்து இந்த ரேஞ்ச் தான் பார்த்துருந்தோம்ல. இது வந்து ஒரு சப்போர்ட்டு மார்க்கெட் இப்போ இந்த சேனல் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து இங்க இருந்து டைரக்டா 25,930க்கு தான் மார்க்கெட் வரணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு 25,930ங்கிறதுக்கு வந்துடுச்சு. ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி டெக்னிக்கல் வந்து நெகட்டிவா தான் இருக்கு. பிளஸ் வந்து குளோபல் நியூஸஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணதுனால டேரிஃப் 5% டேரிஃப் வந்து டேரிஃபோட நியூஸும் பிளஸ் வந்து யூஎஸ் கிரீன்லாந்து டென்மார்க்கோட இஷ்யூவும் சேர்த்து கூட அதை ட்ரை பண்ணியிருக்கு. பட் ஆல்ரெடி டெக்னிக்கலும் நெகட்டிவா இருந்ததுனால அதுவும் சேர்ந்து புல் பண்ணி நம்மளோட டார்கெட்டுக்கு பர்ஃபெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருச்சு. 25,930 ரீச் பண்ணி 25,880ங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனுக்கு இப்போ நிஃப்டி ரீச் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதை தான் நம்ம நேற்றுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இதுக்கு அடுத்து எல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் இப்போ. ஓகே. இப்போ நிஃப்டி வந்து ரீச் ஆயிருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். ஏற்கனவே அந்த இடத்துல பார்த்தோம்னா பல தடவை இந்த ஜோன்ல இந்த சேனல் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆகும்போது இதுல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு ஆல்ரெடி. ஓகே. இந்த ஜோன்ல ஆல்ரெடி ஏற்கனவே 2-3 தடவை சப்போர்ட் இருக்கு. இங்க இதுல ஒரு சப்போர்ட் இருக்கு, இதுலயும் ஒரு சப்போர்ட் இருக்கு. மறுபடியும் அதே ஜோன்ல சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆச்சு. இப்போ அந்த ஜோன்ல தான் வந்திருக்கு. அந்த ஜோனை பிரேக் பண்றது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிலோட க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம நேற்றுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது மாதிரி இந்த இதுல இருந்து என்ன அடுத்த நடக்கணும்னா இந்த இதை பிரேக் பண்ணி கீழே வர பட்சத்துல தொடர்ந்து நிஃப்டி டவுன் ட்ரெண்ட் கொடுத்து அடுத்தடுத்த லெவலுக்கு கீழே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. ஸோ நம்ம அடுத்த எதிர்பார்க்கிற டார்கெட் வந்து 25,730ங்கிறது தான் அடுத்தால ஸ்ட்ராங்கான டார்கெட்டா இருக்கும். இங்க தான் நிஃப்டி வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கிறோம். இதுல இருந்து அடுத்தால 25,450 வரைக்குமே நிஃப்டி ஷார்ட் டேர்ம்ல வருதுன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 25,000 வரைக்குமே இருக்கு. பட் இப்போதைக்கு இந்த ட்ரெண்டை க்ளோஸ் பண்ணி இது கீழே வரும் பட்சத்தில் 25,700 ரேஞ்சுக்கு வரலாம். இதை ஒரு டைம் ஃப்ரேம் மாற்றியும் பார்த்துடலாம். ஓகே. ஸோ 2 ஹவர்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ நிஃப்டி இந்த ஜோன்ல இருந்து எங்க வரணும்னா இதுதான் ஒரு டிசைடிங் ஜோன். இந்த ஜோன் தான் டிசைட் பண்ற ஜோன். இதுல நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே. ஸோ நாளைக்கு இந்த நெகட்டிவ் நியூஸஸ் எல்லாம் கண்டினியூ ஆகும் பட்சத்துல ஓப்பனிங்கும் இதுக்கு கீழே இந்த சப்போர்ட்டுக்கு கீழே 25,930 880ல இருந்து 930ங்கிற சப்போர்ட்டுக்கு கீழேயே ஓப்பன் ஆகும் பட்சத்துல நம்ம டைரக்டா அடுத்தடுத்த லெவல்ஸான 25,730 அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அந்த 25,730ங்கிறது அடுத்தால இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த ரேஞ்சிலையுமே பல தடவை நிஃப்டி வந்துகிட்டு பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ நாளைக்கு 25,730 வந்துடலாம் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கிறேன். இதுல இருந்து என்ன ரியாக்ட் பண்ணுங்கிறத பார்க்கணும். இதையும் பிரேக் பண்ணும் பட்சத்துல அதுக்கு அடுத்தால 25,570ங்கிற ரேஞ்சுக்கும் 440ங்கிற ரேஞ்சுக்கும் அடுத்தடுத்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இனிஷியல் டார்கெட் வந்து 25,730. அதுக்கு அடுத்தால 25,590ங்கிற ரேஞ்சு, அதுக்கப்புறமா 25,430ங்கிற ரேஞ்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இதுல இருந்து கீழே வந்து 25,730க்கு வரணும். ஓகே. அதுதான் நாளைக்கு இந்த அக்கௌண்ட் எதிர்பார்க்கிறேன். ஸோ அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டி இருக்கணும்னா மேபி நிஃப்டி இதுக்கு மேலே ஓப்பன் ஆகணும். இந்த சப்போர்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகி இதுலேயே சைட் வைஸ்ல இந்த ட்ரெண்ட் லைன்லேயே மூவ் ஆயிட்டு இருக்கலாம். பெருசா பெரிய அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு நான் எதுவும் பார்க்கல. இதுலேயே ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம். மேக்ஸிமம் 26,100 110 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம நிஃப்டியில் எதிர்பார்க்குற டவுன் ட்ரெண்ட் தான், டவுன் சைடில் இந்த சைடு வரணும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பேங்க் நிஃப்டியையும் பார்த்தோம்னா அதையும் குயிக்காக பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ண அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேங்க் நிஃப்டியில் பிரேக் அவுட் நடக்கல. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி இன்னும் கூட அந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள பக்காவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனுக்கு மேலே தான் பேங்க் நிஃப்டி இருக்கு. ஓகே, இதையும் கவனிக்கணும். நம்ம ஆல்ரெடி இதையும் பார்த்துருக்கோம். பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணா நிஃப்டி இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா கீழே போகும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இன்னைக்கும் பேங்க் நிஃப்டி கீழே வந்திருந்தா கூட ஓரளவு ஸ்ட்ராங்கா, ஓரளவு கொஞ்சம் சப்போர்ட்ல ஸ்ட்ராங்காவே நிற்குது. இதுதான் சப்போர்ட் பேங்க் நிஃப்டிக்கு 59,550ங்கிற ஜோன். ஓகே, இந்த ரேஞ்சை இன்னும் பிரேக் பண்ணல. இதுல ஸ்ட்ராங்கா சப்போர்ட் எடுத்து நிக்குது. ஸோ இதுவும் என்ன நடக்குது அப்படிங்கறத நாளைக்கு பார்க்கணும். பேங்க் நிஃப்டியும் இதை பிரேக் பண்ணி கீழே வர பட்சத்துல இமீடியட்டா அதுல சேனல் சப்போர்ட் இருக்கு. 59,300 சேனல் சப்போர்ட் இருக்கு. இந்த ரெண்டு ஜோனும் பிரேக் பண்ணணும். இந்த 59,550யும் 59,330யும் பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் ஒரு நல்ல ஃபாலோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேங்க் நிஃப்டி 58,540 வரைக்கும் போறதுக்கான இனிஷியல் லெவல்ல 58,540 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி அந்த ரேஞ்சை பிரேக் பண்ண பட்சத்துல நிஃப்டியோட டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிரும். அது தொடர்ந்து கீழே நிஃப்டி தொடர்ந்து கீழே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, சென்செக்ஸும் அதே தான். சென்செக்ஸ்லயே நம்ம இன்னைக்கு எக்ஸ்பைரியோட லெவல்ஸ் பார்த்துருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா இதுல இருந்து டைரக்டா அப்படியே கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைன்ல டச் பண்ணி அது பிரேக் பண்ணி கீழே வரைக்கும் வரணும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இன்னைக்கு அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி அப்படியே அந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணி வரைக்கும் வந்துட்டு கீழேயும் பிரேக் பண்ணி வந்துடுச்சு. இன்னும் பவுன்ஸ் பேக் தான் நடக்கல. இது வரைக்கும் சப்போர்ட் வரைக்குமே வந்து சென்செக்ஸ் வந்து ப்ராப்பரா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ராப்பரா சென்செக்ஸ் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கும் பட்சத்துல நாளைக்கு இதுக்கு கீழே ஓப்பன் ஆகும் பட்சத்துல இல்லை இப்படி ட்ரேட் ஆகும் இப்படி இந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் இதுல இருந்து ஓப்பன் ஆகி இதை ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 83,144ங்கிறது அடுத்த டார்கெட் ஆகும். அதுக்கு முன்னாடி 83,500ங்கிற டார்கெட் இருக்கு. அதுக்கு அடுத்தால 83,100. ஓகே, இப்போ இருக்கிற ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 84ங்கிற ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதை பிரேக் பண்ணணும். 84 பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தால 83,500ம் 83,100க்கும் சென்செக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் 3 இண்டெக்ஸோட அனாலிசிஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லைவ் அப்டேட்டை தொடர்ந்து டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன், அதையும் வாட்ச் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.